இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு அடுத்த 365 நாட்களுக்குள், அதாவது 15/4/2024 முதல் 15/4/2025 முடிவதற்குள் பணமழை கொட்ட போவது உறுதிங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு ஒரு ராசியில் 12 மாதங்கள் பயணம் செய்வாரு. சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வாரு. குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், திருமணம் சுபகாரியம் நடைபெறும், நல்ல வேலை கிடைக்கும், சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள். நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரக்கூடியவர். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி. சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்தது நாள் நிச்சயம் செய்வது வழக்கம். அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். குரு பலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய அருள்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும். இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்கள் கணிக்கப்படுகின்றன. இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து 2, 5, 7, 9, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குருபலம் வாய்ந்தவராக இருப்பார். இதையே குருபலம் என குறிக்கப்படுகிறது. அதே போல ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாக இருந்தால் ஞாபக மறதி, காதுகளில் பாதிப்பு, குடல் புண், பூச்சிகளால் பாதிப்பு, பெரியோர்களுடைய சாபம், கோவிலில் பிரச்சனையில் ஈடுபடுவது, வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார். குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு. எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் என்பதுதான் இதன் ஐதீகமாக அமைந்துள்ளது. குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள். வலுப்பெற்று அமர்ந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வர். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியான மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். வல்லமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும். குரு தனித்திருப்பது நல்லதல்ல. குரு நின்ற இடம் பால் என்பார்கள். அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் இந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. குரு கோச்சார ரீதியாக ஜாதகங்களில் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை, திருமணம் போன்ற சுப காரியங்கள் கை கூடி வரும். புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம். ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு 12 வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு 5 முறைதான் குரு பலம் வருவதாக வாய்ப்புள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வைப்படும் போது தடை நீங்கி உடனே
உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு குரு பகவான். ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள். குருவினுடைய பார்வை கலஸ்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம். இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலம் குரு ஆராதனைகளின் மூலமும் நிவர்த்தி செய்யலாம். அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12 ராசி கட்டங்களில் குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும். 6ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும். 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். 8ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார் குரு பகவான். 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும். 11ஆம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டு. 12ஆம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். பொதுவாகவே குரு ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்ற தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறக்கூடிய அளவிற்கு குருவினுடைய நன்மைகளும் மேன்மைகளும் அதிகம். அப்படிப்பட்ட குருவினுடைய இந்த பெயர்ச்சி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேச ராசியை விட்டு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம சனியினுடைய காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. 7.5 சனி என்றாலே அனைவருக்கும் அச்சம் தாங்க. இருந்தாலும் கும்பம் சனி பகவானுடைய உகந்த ஆட்சி வீடு என்பதால் அவரால் பிரச்சனைகள் என்பது அளவோடு தாங்க இருக்கும். ஜென்ம ராசியில் சனியுடன் சூரியன் சேர்ந்திருப்பது உஷ்ண சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது, தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது இவற்றை தவிர்த்து கொண்டாலே போதுமானதாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக உழைப்பையும் தேவையற்ற கவலைகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகள்ல இந்த வரனை பற்றி ஒரு முறைக்கு 2 முறை தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயித்து விடுவது நல்லதுங்க. குழந்தைகளுடைய எதிர்கால நலனை சற்று சிந்தித்து வரனை முடிவு செய்வது நல்லது. ஜென்ம சனியினால் ஏற்படும் தோஷத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரங்கள் கிரக நிலைகள் கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்களும் இந்த காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கு அதிபதி ஆவாருங்க. அவர் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. பொறுமை அவங்களுக்கு அதிகம் தேவைப்பட இருக்குதுங்க. பணிச்சுமையும் கடமைகளும் அசதியை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றங்குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தரக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தாமதப்பட்டாலும் உங்களுக்கு கிடைத்து விடுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக நீங்களே முயற்சி செய்யுங்க. இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பா சனி பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபத்தையும் விற்பனையையும் காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்குங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய வரும். தக்க தருணத்தில் நிதி நிறுவனங்களும் நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகலாங்க. கூட்டாளிகள் இதனால் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்த
ஏற்படுத்தலாங்க. குறிப்பா சில்லறை வியாபாரிகள் கடன் தொல்லைகள் கவலை அளிக்குங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை கூடுமான வரைக்கும் ஒத்தி போடுவது கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியின் ஜென்ம சனி காலம் நடைபெறுவதால அனைத்து செயல்களிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பை குறைத்துக் கொள்வது அவசியங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்க்க வேண்டுங்க. தேர்வுகளுக்கு முன் உங்களுடைய பாடங்களை ஆழ்ந்து படித்து மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டுங்க. இன்றைய கல்வியை நாளையே எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி படிப்பது மிக மிக அவசியங்க. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவானுக்கு பரிகாரம் மிகவும் அவசியங்க. 12 சனிக்கிழமைகள் மண் அகலில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ விளக்கேற்றி வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.